ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்னிங் டிப்ஸ் தமிழ். நாம் இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்? நெஸ்லே தாங்க. நெஸ்லே வந்துட்டு நான் இப்போ தான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இன்னொன்று நான் தெளிவாக சொல்கிறேன், வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே எந்த ஒரு ஆப்லேயுமே தயவு செஞ்சு வந்து ஸ்டார்டிங் பிளான் போடுங்க. ஃபோன் பண்ணுறவங்களாம் நான் 40,000 போடுறேன், 50,000 போடுறேன், 30,000 போடுறேன், 5,000 போடுறேன், 10,000 போடுறேன்றீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு காசு எது நிறைய வச்சுட்டு இருக்கிறீங்களா என்ன? எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ வந்துட்டு தயவு செஞ்சு கம்மியாக போடுங்க அமௌண்ட்டை. ஃபஸ்ட்டு எல்லா பிளான்லேயும் ஃபஸ்ட்டு பிளான் போடுங்கன்னு நான் ஒரு டைம் 2 டைம் இல்லை 1000 டைம் சொல்லியிருப்பேன். ஆனால் அது வந்துட்டு யாருன்னா ஒருத்தர்னாச்சும் கேட்குற மாதிரி இருக்கீங்களா? யாருமே கேட்குற மாதிரி இல்லை. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். ஆனால் நீங்கள் கேட்கல அப்படின்னா பட்சத்தில் நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நிலமை என்னன்றது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெஸ்லே தான். ஓகேங்களா? நெஸ்லே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி தான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன். அதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 600 பிளான் இருக்குது. இந்த 600 பிளான் போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 27 ரூபா வருது. மொத்தம் 1215 ரூபா வருது அந்த டோட்டல் இன்கம்மு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அடுத்து 3800 பிளான் இருக்குது. இது போட்டாங்கன்னா 3800 போட்டாங்கன்னா மொத்தம் ஒரு நாளைக்கு 174 ரூபா வருது. 7865 ரூபா வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 980 ரூபா பிளான் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? 9800 பிளான் இருக்குது. இந்த 9800 போட்டிங்க அப்படின்ட்டா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளுக்கு 460 ரூபா வருது. மொத்தம் 27,000 ரூபா சில்லற வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20,000 ரூபா பிளான் இருக்குது. இந்த 20,000 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு 44,000 ரூபா வர மாதிரி இருக்குது. ஒரு நாளைக்கு 998 ரூபா வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ வாங்க இது எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம 600 பிளான் தான் இப்போ நான் ரீசார்ஜ் பண்ண போகிறேன். பாருங்கள் இப்போ எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுனா நம்ம டேரெக்டாக ரீசார்ஜுக்குள்ளே போய்ட்டு 2 ஆப்ஷன் தான் வச்சுருக்காங்க. 600 பிளான் கொடுக்குறேங்க, இந்த இடத்துல ரீசார்ஜ் கொடுக்குறேங்க. எல்லா ஆப்பும் ஒரே கான்செப்ட் தான். ஓகேங்களா? நம்ம எந்த ஒரு இது வந்துட்டு இந்த ஆப்பை பற்றியே தெரியாதவங்க கூட ஈஸியாக அமௌண்ட் எடுத்துடலாம். அவ்வளோ வந்துட்டு எல்லாமே ஒரு ஈஸியான மெத்தடில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக கேட்வே பேமெண்ட்டை தான் இப்போலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் எல்லா ஆப்லேயுமே கேட்வே பேமெண்ட் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? சும்மா வந்துட்டு ஒரு ஷார்ட் டைம் ஆப் ஒரு 5 நாள் 10 நாள் ரன் ஆகிற ஆப்பில் கூட கேட்வே பேமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இப்போலாம். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அவங்க எவ்வளோ தெளிவாக இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு நாமளும் தெளிவாக இருக்கணும், அவேர்னஸாக இருக்கணும். அதிக காசை கொண்டு போய் இதில் போடுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு இந்த இது தெரியாமையே இருக்கீங்க. அது நான் எவ்வளோ அவேர்னஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நான் சரி அப்புறம் ஏன் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்லாம் இருக்குது, நீங்களாம் நம்பிடாதீங்க அப்படின்னு திரும்ப சொல்கிறதுக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை மறுபடியும் போட்டுட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணதில் வந்துட்டு எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் யாரும் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நீங்கள் யாரும் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னா நான் வந்துட்டு கரெக்டான முறையில் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த கரெக்டான இதில் வந்துட்டு நான் இருந்தால் தான் நீங்கள் யாரும் லாஸ் ஆகாமல் இருக்க முடியும். ஓகேவா? இப்போ பாருங்கள் 600 பிளான் வந்திருக்கு. இப்போ எப்படி இது பண்ணுறதுனா இந்த 600 பிளான் பார்த்து இப்போ நம்ம பை பண்ணுறேங்க. இப்போ 600 பிளான் வந்திருக்கு பாருங்கள். இப்போ 600 பிளான் வந்துட்டோமா, இதை பை பண்ணுறேங்க. பாருங்கள் கன்ஃபார்ம் பையிங்னு வந்தால் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல் பர்ச்சேஸ்னு வந்துருச்சா? ஓகே, அவ்வளோதான். இந்த ஆப் அவ்வளோதான். நிறைய பேர் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி தான் ரீசார்ஜ் பண்ணணும். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த சின்சாட் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒரு கான்செப்ட் தான். அதே மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ப்ராஜெக்ட் வாங்குறாங்க. மை ப்ராஜெக்ட்டில் போயிட்டாங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு அட்வைஸ் எதனா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா தயவு செஞ்சு யாரும் வந்துட்டு ஒரே ஆப்பில் அதிக காசாக போடாதீங்க. கம்மியாக போடுங்க. நான் திரும்ப என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஆப்பில் தயவு செஞ்சு ஒரு 10,000 20,000 அந்த மாதிரிலாம் போடாதீங்க. உங்களுக்கு நான் எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து தயவு செஞ்சு அந்த மாதிரி பிளான் போடாதீங்க. ஓகேவா? 10 ஆப்பில் போட்டால் கூட ஃபஸ்ட்டு பிளான் போடுங்க, 2வது பிளான் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு 2வது பிளானுக்கு அடுத்து எதுவுமே போடாமல் இருங்க. ஓகேவா? ஏன்னா 2வது பிளானுக்கு அப்புறம் நீங்கள் எந்த பிளானுமே போடுறது வந்துட்டு உங்களுக்கு இதுதான். ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு பிளான்லேயே நீங்கள் அதிகமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு பிளானில் எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும்
ஃபஸ்ட்டு பிளான்லேயே முடிங்க, அப்படி இல்லையா 2வது பிளான் முடிங்க. ஸோ வந்துட்டு இந்த ஆப்பில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நான் சொல்லலான்னு இருக்கேன். எப்படி நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுக்குறதுன்னு தெரியல. ஸோ அது எப்படின்னா பாருங்கள், எல்லா ஆப்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இங்கே இன்விடேஷன் லிங்க்னு இருக்கா, இந்த இன்விடேஷன் லிங்க் காப்பி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். உங்கள் கோடு வந்து இந்த 16 அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்கள் கோடு. ஓகேங்களா? இவ்வளோ தான். இது ரொம்ப வந்துட்டு பெரிய கஷ்டம் அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்மேட் தான். ஓகேங்களா? இது அப்படியே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த கஸ்டமர் மேனேஜர் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, கான்டாக்ட் மேனேஜர் நம்பரில் பார்த்தீங்களா, இது அப்படியே கஸ்டமர் சர்வீஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போயிட்டிங்கன்னா அவ்வளோதான். எந்த பிரச்சனையும் டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு அந்த மேமுக்கே நீங்கள் மெசேஜ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க மேட்ரு. ஒரு வேலையுமே கிடையாது. ஸோ ஓகேங்களா? நெஸ்ட்லே ஆப்பு ஒரு 4 மாதம் போகும்னு சொல்லியிருக்காங்க. 4 மாதம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் வந்துட்டு 4 மாதம் போகும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வந்துட்டு அது இல்லாமல் இதில் மந்த்லி இன்கம்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு நான் இப்போ தான் உள்ள வந்திருக்கேன். ஸோ அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் ஒன்றும் பெரிய அளவுக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு இதில் பாருங்கள், 5 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. நம்ம கீழே ஒரு 20 பேர் இருந்தாலும் 1500 கொடுக்குற மாதிரி, 50 பேர் இருந்தால் 6000 கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்குன்ட்டு நம்ம ஒன்றும் ஒரு மாதத்துக்கு கடக்கலை. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு மாதம் கடந்த வாட்டி நம்ம கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ நான் போடணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்க பார்ப்பாங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நம்மளோட கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா தான் நான் அப்பப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? அந்த அப்டேட்லாம் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கீழே என்னோடய நம்பருக்கு கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் டவுட்னால் கால் பண்ணி கேட்கலாம், மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எந்த டைம் இருந்தாலும் கால் பண்ணலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணாமே இருக்கீங்க. நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் லிங்க் கேளுங்க. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்ட்டு லிங்க் கேட்காதீங்க. வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள், இல்லை வேணாம். ஓகேவா? தயவு செஞ்சு, ஏன்னா இதெல்லாம் நான் நிறைய பிரச்சனை சந்திச்சிருக்கேன். நிறைய ஆப்பில் நிறைய இன்வேலிட் ஐடி இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை நான் சந்திச்சிருக்கேன். ஓகேங்களா? அதனால் அது தப்பு, ரொம்ப தப்பு. ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு நிறைய பேர் காசு போடுறாங்க. ஸோ வந்துட்டு யாருமே வந்துட்டு இன்வேலிட் ஐடியா போகிறீங்க அப்படின்னா அது வேணாம். நீங்கள் வந்துட்டு இது பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இக்னோர் பண்ணிக்க பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுவும் கூட இருக்குது. நம்ம யாருனா ஒருத்தர் ஜாயின் பண்ணுங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்துட்டு பாருங்கள், 10 ரூபா கொடுத்துருக்காங்க, அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு நம்ம ஒரு ஆள் ஜாயின் பண்ணாவோ இல்லை ஒரு ஆள் நம்ம பிளான் அப்கிரேட் பண்ணாலோ அந்த மாதிரி நம்மளுக்கு போனஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த நிறையா ஃபஸ்ட்டு வந்த ஆப்பெல்லாம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இப்போ தராங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா மட்டும், நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு விருப்பமாக இருந்தால் மட்டும் எனக்கு லிங்க்கு கேளுங்க, நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் வந்துட்டு யாரும் உங்கள் பணத்தை இழக்கக்கூடாது அப்படின்றத என்னோட நோக்கம். அதே மாதிரி நீங்களும் இது இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. நான் இதோட அடுத்த வீடியோவோட அடுத்த பார்ட் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.